ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நான் ஆஃபீஸ் லீவ் போட்டேன். பயங்கர மழை பெங்களூரில். இன்றைக்கி டிராஃபிக் வேறு, அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போயிட்டு ரிட்டன் வரும்போது மழை பிடிச்சிச்சின்னா என்ன பண்ணுறதுன்ட்டு லீவ் போட்டேன். இது வீட்டுக்கு பேக் யார்டு. மழை இப்போ லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டுருக்கு. மழை விட்டுருச்சு. நல்லா இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீ போட்டேன். மாடிக்கு போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னா கௌரிக்கு டீ வேணும்னு கேட்குது. என்ன பண்ணுறது கௌரி? கொதிக்குது, நாக்கு பழுத்துரும் பார்த்துக்கோ. சூப்பரான டீ குடிச்சு களி பண்ணிட்டேன். மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 10 செகண்ட்ஸில் பாருங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு. என்னோடய ஸ்ட்ரீட்டு, காரை இங்கே பார்க் பண்ணிக்கலாம். உள்ளே நான் பார்க் பண்ண முடியாத இடம் இல்லை. இந்த சைடு 3 வீடு தான். அது தோப்பு. ஆக்சுவலாக அது ஒரு கோவிலுக்கு பேக் சைடு தான் நான் இருக்கிற வீடு. ஸ்னேக்ஸ் நிறையா இருக்கும், ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் ஒரு பாம்பு புத்து பாருங்கள், டெய்லி வரும். பட் ஆனால் ஒன்றும் பண்ணாது, நம்மளை கண்டு அது ஓடிடும். இது ஒருத்தவங்க ஆந்திரக்காரங்க வீடு, இது ஒரு கன்னடாவில் வீடு. ஸோ நான் 3வது வீடு. இந்த லைனில் 3 வீடு தான். ஸோ தொல்லை இருக்காது நம்மளுக்கு. பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பேர்ட்ஸோட சவுண்டு. இங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. குருவி, மைனா, நெல்குருவின்னு சொல்லுவாங்க, அது காக்கா, கிளி, சிட்டுக்குருவி எல்லாம் இருக்குது. ஸோ அவுட்டராக இருந்தாலுமே இது இண்டிவிஜுவல் ஹவுஸு. நிறைய பேர் நான் ஆஃபீஸில் கேட்பாங்க, நீ வந்துட்டு கேரளாவில் இருந்துக்கிட்டு நீ பொய் சொல்கிற, நீ பெங்களூரில் வந்துட்டு இருக்கேன்னு அப்படின்னு. இல்லை, ஸோ இது ஆக்சுவலாக பெங்களூர் தான். சிட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் நான் உள்ளே தள்ளியிருக்கேன். அது கவர்மெண்ட் ஏரியா. ஆக்சுவலாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் நான் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அவங்க தான் எனக்கு கடவுள். நெக்ஸ்ட்டு நான் கடவுளை பூஜை பண்ணிவிட்டு என்னோடய விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேர்ட்ஸோட சவுண்டு, வண்டோட ரீங்காரம், பட்டர்ஃப்ளை பறக்கிறது, இதெல்லாம் நான் ரசிப்பேன். ஏன்னா நான் நேச்சரை ரொம்ப விரும்புகிற ஆள். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நேச்சர் பிடிக்கும்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சேனலை. இது மாதிரி நிறையா உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் நான் போவேன். ஏன்னா அடிக்கடி எனக்கு ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் கேரளாவில் இருக்காங்க. எங்கள் பூர்வீகம் கேரளாங்கிறனால வால்பாறையில் எங்கள் மாமியார், சின்ன மாமியார் இருக்காங்க. தஞ்சாவூரில் மாமனார் வீடு, சித்திங்க வீடு, மாமா, தாய் மாமா திருச்சியில், எல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸ் நான் போவேன். சிறுமலை போவேன், கொடைக்கானல் போவேன், மூணார் போவேன், தேக்கடி போவேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு அழகழகான வீடியோஸ் நான் வந்துட்டு போடுறேன். ஸோ நேச்சர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்கு என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர். எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரே பிடிக்காது. அங்கே இருக்குது பக்கத்தில். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. யாரும் வெளியால் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வரவே முடியாது. ஏன்னா அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி. இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஃபுல் ஃப்ரீடம். வாட்டர் ப்ராப்ளம் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸ்டேட் டு ஸ்டேட் வந்தது இது மாதிரி நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான். சிட்டி கல்ச்சரில் கன்ஜஸ்டடான ஏரியாவில் கச்சன்னு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. நான் முன்னாடி நிறைய பிளான்ஸ் வளர்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஆர்கானிக்காக பிளான்ஸ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இடமும் இருக்குது இங்கே. இது நம்ம ஓனரோட இடம் தான். மேபி 1000 ஸ்கொயர் ஃபீட்டாக வருது. பட் எனக்கு மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா நான் தொடர்ந்து இங்கே இருக்கிறது இல்லை. அடிக்கடி ஊருக்கு போவேன். நான் 2 நாள் இல்லாட்டி செடி எல்லாமே தண்ணி விடாமல் வாடிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் ஃபேமிலி வந்துடுச்சுன்னா இங்கே, அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடலாம். நல்லா இருக்குது கிளைமேட். பாருங்கள், நிறைய வீடியோஸ் இது மாதிரி போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.